அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 30-31. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனம் 30-31. அல்லேலூயா. இயேசு தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமுமானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லுது? அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அது நீங்கள் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். யாருக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள்? கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டிருக்கிறீர்கள். விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, போன தடவை நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அந்த எலிசா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நாளை இந்நேரத்தில் 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் அப்படின்னு சொன்னேன். அதை ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி என்ன பண்றான்? விசுவாசிக்கல. அல்லேலூயா. பேசுறது யாரு? தேவனுடைய மனுஷன் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? உன்னால தின்று அழிக்க முடியாத அளவுக்கு, ஏன்னா சாப்பாடு கிடைக்கல. புறாவினுடைய எச்சம், கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும், ஒரு கழுதத்தலை 80 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படுகிறது. பஞ்சம், பசி, பட்டினி, முச்சரிக்கை, நெருக்குதல், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? தேவனோடு கூட இருந்த உடன்படிக்கை முறித்து விட்டார்கள். அதை கடைபிடிக்கிறதுல தேவனுக்கு பின்மாற்றமாக போய், தேவனை விட்டு தூரமாக போய், அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து இப்படி ஒரு பஞ்சமும் ஒரு பசியும் பட்டினியும் இருக்குது. கர்த்தர் ஒரு கட்டத்தில் மனம் இறங்கி, தன்னுடைய ஜனங்களுக்கு மனம் இறங்கி, தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக என்ன சொல்கிறாரு? ஒரு வார்த்தையை அனுப்புகிறாரு. அந்த வார்த்தையை காது கேட்குது. காது கேட்கும்போது என்ன பண்ணுது? இருதயம் தியானிக்குது. கர்த்தரை நம்புகிறவன், கிறிஸ்துவுக்குள்ளே உட்பட்டிருக்கிறவன் என்ன பண்ணுவாத? ஆமாம், கண்டிப்பாக கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார்னு விசுவாசிப்பான், இல்லையா? அப்போ அவனுடைய சிந்தை கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி என்ன பண்றது? தன்னுடைய சிந்தை என்ன பண்ணுது? அங்கே செலுத்துகிறான், சிந்தையை செலுத்துகிறான். அவிசுவாசி கர்த்தரை பற்றி தெரியாதவன் என்ன யோசிக்கிறான்? இதெல்லாம் நடக்குமா? இது நடக்காதுன்றான். வானத்தின் மதகுகளை திறந்தாலும் அது நடக்காது என்று விசுவாசிக்கிறான். ஆனால் அதுக்கு எலிசா தீர்க்கதரிசி சொல்றான், நீ அதை கண்ணில் காண்ப, ஆனால் நீ அதை அனுபவிக்க மாட்ட. அல்லேலூயா. நீ அதை கண்ணில் பார்ப்ப, கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கலைன்னா அது நடக்கும். அதை நீ உன் கண்களில் பார்ப்ப, ஆனால் நீ அதை புசிக்க மாட்ட. அதே மாதிரி கண்களில் பார்க்குறான். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுது. 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படுது. அப்படின்னா ரொம்ப, அதாவது உன்னால் முடியாத காரியங்களை மிக சுலபமாய் முடிய வைக்கிற ஒரு ஆசீர்வாதம் அது. அல்லேலூயா. நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க, என் வாழ்க்கையில் இது நடக்குமான்ட்டு. அதை விசுவாசிச்சிங்கன்னா நடக்க வைப்பார். அதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. இது நம்மளால கூடுமா அப்படின்னு நீங்க வியந்துகிட்டு இருப்பீங்க, வியப்பா இருக்கும். ஆனா அதை ரொம்ப சாதாரணமா நீங்க செய்து முடிப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டு. இதை பார்த்தேன். இந்த வார்த்தையை பார்க்கிற காரியங்கள் இது. அல்லேலூயா. வார்த்தையை மனக்கண்களால் பார்க்கிற ஒரு இருதயம் வேண்டும். எந்த கண்களால் பார்க்கிற இருதயம்? மனக்கண்களால் அதை பார்க்கிற ஒரு இருதயம் வேண்டும். அதை தான் போன தடவை உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். இந்த தடவை இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். நம்முடைய கண் இருக்குது இல்லையா? நம்முடைய கண் எதை குறிக்குது? ஒரு பார்வை, இல்லையா? கண் எதுக்கு? பார்க்கறதுக்கு. கண் எதுக்கு? பார்க்கறதுக்கு. ஒரு காரியத்தை பார்க்குறோம்.
பார்க்கும்போது அது எங்கே போய் எந்த இடத்துல போய் உட்காருது? அந்த பார்வை மனதில் எங்கே உட்காருது? மனதில் பதிகிறது. மனதில் பதிந்து அது ஒரு மனதுக்குள்ளே என்ன பண்ணுறோம்? அதை பற்றி சிந்திக்கிறோம். கண் பார்வையை குறிக்கிறது. அந்த பார்வை ஒரு தூரத்தை குறிக்கிறது என்று கூட சொல்லலாம். ஒரு தூரம், அது எவ்வளோ தூரம் நம்ம யோசிக்கிறோம், பார்த்துட்டு மனதில் பதிய வைத்துட்டு எவ்வளவு தூரம் சிந்திக்கிறோம் இல்லையா? சிந்திக்கிறோம். அது அப்போ என்ன பண்ணுது? அது தூரத்தை குறிக்கிறது, ஒரு டிஸ்டன்ஸை அது குறிக்கிறது. இது எல்லாம் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இது இருக்கிறது. அப்போது ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பார்வை, அதுதான் சொன்ன இல்லையா, அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவன் பார்க்கறது இல்லை, மனக்கண்களில் பார்க்காம விசுவாசம் இல்லாத போயிடுது அவனுக்கு. அதை விசுவாசித்தவங்க அற்புதங்களை அனுபவிக்கிறாங்க. ஆனால் இந்த உலகம் மாயையான பல காரியங்களை உருவாக்கி இருக்கிறது. வேதம் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, மாயையான அநேக விசேஷங்கள் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. யாரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? மாயையான பல காரியங்கள் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டு, அப்படி பார்த்த காரியங்கள் நம்முடைய இருதயத்தை ஆழமாய் பாதிக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு டிவியில் சினிமா பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து இந்த சீன் வரும்னு சொல்லுவீங்க? கரெக்டாக சொல்லுவீங்களா? என்ன பேசுவான், என்ன கரெக்டாக சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டிங்களா? நான் எல்லாம் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நான் சினிமாவுக்கு போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமைனா வாரத்தில் 4 படம் பார்ப்பேன். அல்லேலூயா. ஏன்னா காசு நிறையா இருந்தது, பார்ப்பேன். இப்போ பார்க்குறது அந்த மாதிரி நம்முடைய இருதயத்தில் என்ன பதிந்து ஒரு பார்க்கிற காரியங்கள், மாயையான காரியங்கள், அது மாயை தானே. மாயை ஒரு கற்பனை. அந்த கற்பனை எங்கே பாதிக்குது? எங்கே போய் உட்காந்துக்குது? ஆழமாக இருதயத்தில் போய் உட்காந்துக்கிட்டு 10 வருஷம் நாள் என்ன பண்ண மாட்டேங்குது? மறக்க மாட்டேங்குது. அது எது பார்த்தது? தான் கண்ணு பார்த்தது, காது கேட்டது, இருதயத்தில் என்ன பண்ணிடுச்சு? அது ஆழமாக போய் உட்காந்துக்குச்சு. அப்போது அந்த இருதயம் எவ்வளவு ஒரு ஆழமான காரியம்ன்றது உங்களுக்கு தெரியுதா? அதனால் அந்த இருதயத்தை நீங்கள் எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும், அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்தவ பிரசங்கம் என்பது மேலோட்டமான காரியங்கள் இல்லை, உங்கள் இருதயங்களை அப்படியே மாற்றி கர்த்தர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. அல்லேலூயா. நான் தலையில் கை வைக்கிறது இல்லை, இருதயத்தில் கை வைக்கிறவன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? உங்களுக்கு அப்போது அந்த உணர்வுகளை, அந்த பார்க்கிற காட்சி என்ன பண்ணுது? நம்முடைய உணர்வுகளை அது என்ன பண்ணுது? பாதிக்கிறது, சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. ஆனால் அந்த மாயையான காரியங்கள் என்ன பண்ணிடுது? மாயையான பல காரியங்கள் கரைந்து போய்விடும் கொஞ்ச நேரத்தில். அந்த சந்தோஷம் என்ன போயிடும்? அந்த காட்சி விலகினவுடனே என்ன பண்ணிடும்? அது நம்முடைய இருதயத்தில் இருந்து என்ன பண்ணிடும்? கரைந்து போய்விடும், கரைந்து போயிடுது. ஆனால் உள்ளே போய் உட்காந்துக்குது. அப்போது பாவம் மனிதனை, பாவம் விழுந்து போன ஒரு மனிதனை, அந்த அந்நிய சக்தி, அந்த அழிவின் சக்தி ஒரு மனிதனை எவ்வளவு உருக்குலைக்கிறது, எவ்வளவு சிதைக்கிறது என்பதை இன்னைக்கு பார்க்கணும். இந்த பார்வை மூலமாக தான், பார்வையினால் ஏற்பட்டிருக்கிற, சிந்தனையால் ஏற்பட்டிருக்கிற காரியங்களால தான் ஒரு மனிதனை பாவமானது எவ்வளவு சிதைக்கிறது, எவ்வளவு உருக்குலைக்கிறது, அதை நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ பாவம் உருக்குலைக்கிறது, பாவம் சிதைக்கிறதுன்னு சொல்கிறேன். எங்கே? அது ஆத்துமாவில். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு அஸ்திபாரம் எங்கே இருக்குது தெரியுமா? ஒரு மனிதனுடைய அஸ்திபாரம் எதில் இருக்குது தெரியுமா? உங்களுக்கு நீங்கள் ஒரு அஸ்திபாரம் இருக்குது உங்களுக்கு. அது எங்கே இருக்குன்னு தெரியுமா? இந்த பில்டிங் கட்டும்போது இதுக்கு என்ன போட்டிருக்குது? அஸ்திபாரம் எங்கே இருக்குது? பூமி கீழே இருக்குது. ஏன்னா அசையாமல் இருக்கணுன்றதுக்கு பூமிக்கு கீழே இருக்குது. அதுபோல் மனிதனுக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது. அந்த அஸ்திபாரம் தான் ஆத்துமா. அல்லேலூயா. அந்த அஸ்திபாரம் தான் ஆத்துமா.
அதாவது அவனுடைய இருதயம். ஆத்மா என்பது இருதயம். இந்த இருதயம் இல்லை, அவன் தான் மனிதன். அந்த இருதயம் தான் அஸ்திபாரம். பிசாசு அந்த அஸ்திபாரத்தை மேலோட்டமாக பண்ண மாட்டான். மேலோட்டமான காரியங்களை பிசாசு என்ன பண்ண மாட்டான், கை வைக்க மாட்டான். உன்னுடைய அஸ்திபாரமாகிய ஆத்துமாவை இப்போ என்ன பண்ணுறான், கை வைக்கிறான். அல்லேலூயா. அஸ்திபாரத்தை என்ன பண்ணுறான், ஆட்ட வைக்கிறான், அதை அசைக்கிறான். அதுதான் பாவம் ஒரு மனிதனை உருக்குலைத்திருக்கிறது, ஒரு மனிதனை சிதைத்திருக்கிறது. பாருங்க, இந்த பாவ உலகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன், மனிதனுடைய அஸ்திபாரம் எதுன்னு நான் சொல்லிட்டேன். அதுபோல் இந்த ஆத்துமா 3 விதமான பகுதிகளை உடையது. ஆத்துமா எத்தனை பகுதிகளை உடையது? 1, மனிதனுடைய அஸ்திபாரம் ஆத்துமா. அந்த ஆத்துமா 3 பகுதிகளை உடையது. 1 அறிவுத்திறன், 2வது உணர்வுத்திறன், 3வது சித்தம் கொள்கிற திறன். ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறோம்ல, இதைத்தான் வாங்குவேன், இதைத்தான் செய்வேன், இதைத்தான் பேசுவேன், அது சித்தம் கொள்கிற திறன். அறிவுத்திறன், உணர்வுத்திறன். ஒரு உணர்வு, ஒரு சந்தோஷம் வருது, இல்லைன்னா ஒரு கவலை வருது, அது என்னது? அது உணர்வுத்திறன். அறிவுத்திறன்னா நம்மளுடைய பார்க்கிற காரியத்தை புரிந்து கொள்கிறது அறிவுத்திறன். சந்தோஷப்படுறதோ கவலைப்படுறதோ உணர்வுத்திறன். சித்தம் கொள்வதுன்னா ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், இதைத்தான் செய்ய போகிறேன், இன்றைக்கி நான் சர்ச்சைக்கு தான் போக போகிறேன், இன்றைக்கி நான் ஆராதனை தான் பண்ண போகிறேன்றது சித்தம் கொள்கிற திறன் இல்லையா? 3 உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ அப்போ காட்சி, ஒரு காட்சி, ஒரு பார்வை. அந்த பார்வை ஒரு மனிதனை எப்படி அவனுடைய அறிவுத்திறனை பாதிக்குது, எப்படி அவனுடைய உணர்வு திறனை பாதிக்குது, எப்படி அவனை சித்தம் கொள்கிற திறனை பாதிக்கிறதுன்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரில, ஆனால் நான் சொல்லி தான் ஆகணும். இது உண்மையில் நடந்த காரியம். ஆனால் அது நீங்கள் வேறு விதத்தில் கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். பாருங்கள், எனக்கு ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி ஒரு 65 வயது ஒரு நண்பர் ஒருத்தர், எனக்கு அப்போ 48 வயசு, அவருக்கு 65 வயசு. அப்போது என்கிட்ட ஒரு காரணம் சொன்னார். ஒரு பார்க்கக்கூடாத ஒரு காட்சியை அவர் பார்த்துட்டார். அவருடைய வாலிபத்தில் பார்த்துட்டார். பார்க்கும் பொழுது அது அவருடைய இருதயத்தை ரொம்ப ஆழமாக பாதிச்சிருச்சு. எப்படி ஆழமாக பாதிச்சிருச்சு? நான் அழகான பெண்ணையை திருமணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாரு. அப்போது ஏதோ பெரிய பாவம் நடந்திருக்குது. அந்த பாவத்தை அவர் பார்த்துட்டாரு. பார்த்ததுனால அவருடைய உணர்வுகள் பாதிக்கப்பட்டது, அவருடைய அறிவுத்திறன் பாதிக்கப்பட்டது இல்லையா? பாதிக்கப்பட்டுடுச்சு. சித்தம் கொள்கிற திறனும் பாதிக்கப்பட்டுடுச்சு. என்ன சித்தம் கொண்டார் அவரு? அவருடைய அறிவுத்திறன் பாதிக்கப்பட்டது, உணர்வு திறன் பாதிக்கப்பட்டது, சித்தம் கொள்கிற திறன் பாதிக்கப்பட்டது. ஏன்னா அவருக்கு கர்த்தரை தெரியாது. அது ஒரு மெயினான பாயிண்ட். அதனால் அவர் என்ன தீர்மானம் பண்ணார்? நான் அழகான பெண்ணை திருமணம் பண்ண மாட்டேன் சொல்லி 20 வயசில் முடிவெடுத்து திருமணம் பண்ணி அதை 65 வயசில் என்கிட்ட சொல்லி இன்னும் உயிரோடு தான் இருக்கார். ஆனால் அவர் அழகான பெண்ணை திருமணம் பண்ண முடியலன்ற ஒரு ஏக்கம் அவருக்கு இருந்தது. அல்லேலூயா. ஏன்? அவர் பார்த்த காட்சி அதை நம்பிட்டார். அந்த அறிவுத்திறன் அதனால் பாதிக்கப்பட்டது, அந்த உணர்வுகள் பாதிக்கப்பட்டது, அதனால் தீர்மானம் எடுக்கக்கூடிய காரியம் பாதிக்கப்பட்டது. ஏன்? அவருக்கு கர்த்தரை தெரியாது. கர்த்தரை தெரிஞ்சு கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் பயப்பட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை எப்போது வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர் என்ற ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளோ வசனங்களோ எதுவுமே இல்லாதபடி அவர் என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு சித்தம் கொண்டு அவருடைய வாழ்க்கையை அவர் என்ன பண்ணுறாரு? அவர் வாழ்ந்து முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இது எதனால் வந்தது? அவருடைய ஆத்மா ஆழமாக பாதிச்சிடுச்சு. என்ன பாதிச்சிருச்சு? எதை தொட்டுடுச்சு? அந்த மனிதனுடைய ஆத்மாவை, அடித்தளத்தை என்ன பண்ணிடுச்சு? அடித்தளத்தை தொட்டதுனால என்ன பண்ணிடுச்சது? உலகன்னா இப்படி தான், அழகான பெண்கள்னா இப்படி தான் அப்படின்னு என்ன பண்ணிடுச்சு? அவருக்கு பாதிக்கப்பட்டு விட்டது. நிறைய பேர் சொல்லுவாங்களா, அழகாக இருந்தால் அறிவு இருக்காதுன்ட்டு. அல்லேலூயா.
அந்த மாதிரி இதெல்லாம் உலகத்தினுடைய காரியங்கள், தேவனுடைய காரியங்கள் கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ எதை பாதிச்சது? பாவம் ஒரு பாவம் மனிதனை சரியாக சிந்திக்க முடியாதபடி, தீர்மானம் எடுக்க முடியாதபடி, உணர்வுகளை பாதித்து எங்க போய் அது தொட்டுடுச்சு? ஆழ் மனதை, ஆழமான ஒரு காரியத்தை அது தொட்டுடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ பாவம் என்ன பண்ணிருக்குது? ஒரு மனுஷனை எங்க போய் தொட்டு இருக்குது? இருதயத்தின் ஆழத்தை போய் தொட்டு அவன் என்ன பண்ணுது? எப்போ வேணா அதை அசைச்சு என்ன பண்ணும்? எப்போ வேணா கீழே விழ வைக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறவர்கள் அவருக்கு உள்ளே இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆழத்தில் இருக்கிறாங்க. அவர்களை இந்த உலகத்தினுடைய எந்த விதமான காரியங்களோ உங்களை என்ன பண்ண முடியாது? பாதிக்க முடியாது. ஏன்? பார்க்குறீங்க, பல காரியங்கள் பார்க்குறீங்க, பல நிகழ்ச்சிகள் பார்க்குறீங்க, பல விபத்துகளை பார்க்குறீங்க, கொரோனாவை பார்த்துட்டீங்க, புயலை பார்த்துட்டீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருந்தா எதுவும் என்ன பண்ண முடியாது? தொட முடியாது. எதுவும் என்ன பண்ண முடியாது? அழிக்க முடியாதுன்னு ஆழ் மனதில் என்ன வைத்திருக்கிறீங்க? கிறிஸ்துவை வைத்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ உங்க அஸ்திபாரம் எங்க இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா புரியுதா? அப்போ உங்க ஆழ் மனதை எதனா தொடும்போது என்ன பண்ணணும்? என்ன நினைக்கணும்? பிசாசு என்ன பண்றான்? ஏதோ பண்றான், நம்ம உஷாரா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த விழிப்புணர்வு வந்துடணும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது ஏதோ மேலோட்டமான காரியங்கள் கிடையாது, அதனால தான் பிரசங்கம் ரொம்ப முக்கியம். பிரசங்கம் என்பது என்ன முக்கியம்? ஓன்னு நீங்கள் அப்படி ஆவியில் நிரம்புறதெல்லாம் நான் சந்தோஷப்படுறேன், இருக்கட்டும். ஆனால் இந்த பிரசங்கம் என்பது உங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதுமே ஆழமாய் கிரியை செய்கிற காரியங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ எது முக்கியம்? கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருப்பது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஆழ்த்துவத்தை, அந்த அறிவுத்திறனை, உணர்வு திறனை, சித்தம் கொள்கிற திறனை எது பாதிக்குது? அந்த பிசாசானவன் என்ன பண்றான்? அங்கதான் போய் என்ன பண்றான்? கை வைக்கிறான். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம் படிங்க. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களாக இருக்கிறவளுக்கு ஐயோ. அப்ப விழுந்து போன மனிதன் என்ன பண்றான்? அவன் பாதிக்கப்பட்டது தெரியல. யாரு? அவன் பாதிக்கப்பட்டிருப்பது யாருக்கு தெரியல? என்னங்க ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க? அல்லேலூயா. தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது தெரியாததுனால அவன் என்ன பண்றான்? தங்கள் பார்வைக்கு நான் எதுக்கு அடிமைப்பட மாட்டேன், எதுக்கும் எதிலையும் நான் சிக்கிக்கொள்ள மாட்டேன், எதுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன், நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெயம் எடுப்பேன், நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? தங்கள் பார்வைக்கு ஞானிகளாக இருக்கிறான். என்னவா இருக்கிறான்? ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும், அது நான் அடிமைப்பட மாட்டேன். அந்த கெட்ட பழக்கம் என்ன பண்ணாது, என்ன அடிமைப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறான். அதனால தான் ஆனால் அவன் அதுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறான். அல்லேலூயா. அடிமைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? அடிமை பட்டு கொண்டு இருக்கிறான். அதனால தான் சொல்றாரு யோசேயா தீர்க்கதரிசி, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஐயோ. ஆனா நமக்கு யாரு? தேவன் எனக்கு என்னவா இருக்கிறாரு? அவரே நமக்கு என்னவா இருக்காரு? ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமா இருக்கிற நம்ம இந்த பூமியில வாழ்றதுக்கு நம்முடைய ஞானம் பத்தாது. அல்லேலூயா. நம்முடைய பலன் பத்தாது. நம்ம இந்த பூமியில வாழ்வதற்கு அவருடைய கிருபையும் அவருடைய பலனும் வேணும். அவர் யாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர். அல்லேலூயா. ஏன்னா நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம், நம்ம பூமியில நம்முடைய கால்கள் பதிந்திருக்கிறது. சத்துரு எந்த இடத்துல குழி வெட்டி இருக்கிறான்னு தெரியாது, எந்த இடத்துல பள்ளம் பறிச்சிருக்கான்னு தெரியாது, எந்த இடத்துல சதி பண்றான்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதெல்லாம் சிக்கிக்கொள்ளாதபடி இருக்கிறதுக்கு தான் நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். நம்முடைய அஸ்திபாரம் யாரா இருக்கிறாரு? கிறிஸ்துவா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சொல்லிட்டேன், இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த சூழ்நிலைகளிலே
ஒரு மனிதன் சிக்கிக் கொள்ளுகிறான். அந்த ஒரு மனிதன் சிக்கிக் கொள்ளுகிறான். உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த சம்பவம் நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் இப்படி யோசித்து பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி யோசித்து பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆத்துவம், மனிதனுடைய ஆத்மா ஒரு விதத்தில் உருக்குலைக்கப்பட்டிருக்கிறதுனால, சிதைக்கப்பட்டிருக்கிறதுனால, தங்கள் பார்வைக்கு ஞானிகளாகவும் புத்திமான்களாக இருக்கிறவர்களுக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒரு மனிதன் ஒரு காரியத்தில் இருக்கிறான். பாருங்க, கெட்டகுமாரன் கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? கெட்டகுமாரன் கதை உங்களுக்கு தெரியும். அதை இன்னைக்கு வேற விதத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க. பாருங்க, வேற விதத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க. கெட்டகுமாரன் கதையில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? அவன் பாருங்க என்ன பண்ணுறான். பின்னும் அவர் சொன்னது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு என்ன பண்றான்? ஆஸ்தியை கொடுக்கிறான். என்ன கொடுக்கிறான்? ஆஸ்தியை பிரித்து கொடுக்கிறான் இல்லையா? போய் என்ன கேட்கிறான்? இளையகுமாரன் என்ன கேட்கிறான்? தகப்பன் இடத்துல போய் என்ன கேட்கிறான்? அவன் என்ன கேட்கிறான் பாருங்க, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு. என்ன பங்கு? எனக்கு வரும் பங்கு. அப்போ இது என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? எனக்காவது யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? அதனுடைய அர்த்தம் என்ன? தகப்பன்கிட்ட போய் குமாரன் கேட்குறான். எந்த அதிகாரத்தில் போய் கேட்குறான்? எந்த அதிகாரத்தில் போய் கேட்குறான்? உன் புள்ள நான். அதான் அர்த்தம். நான் யாரு? உன்னுடைய குமாரன், எனக்கு வர சொத்தை எனக்கு கொடுன்னு கேட்குறான். கேட்டவுடனே தகப்பன் என்ன பண்ணுறாரு? சந்தோஷமா என்ன பண்ணுறாரு? அவர் அந்த ஆஸ்தியை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். பாருங்க, அதுக்கு பிற்பாடு சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அப்போ இவன் பார்வைக்கு அந்த தூர தேசத்தில் அந்த தூர தேசம் அவனுக்கு அங்கே ஏதோ அவனுடைய பார்வையில் அந்த தூர தேசத்தில் ஏதோ ஒரு பெரிய ஒரு நன்மை இருக்கிற மாதிரி தெரியுது. அவனை இழுக்குது. அவன் என்ன பண்ணுது? அவனை இழுக்குது. ஆகவே தான் அவன் என்ன பண்ணுறான்? தகப்பன் கிட்ட இருந்து அவர் கண்டிப்பார். இதை பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இது தவறு, இது பாவம், நம்முடைய குடும்பத்துக்கு ஏற்றதில்லை, நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றதில்லைன்னு சொல்லி கண்டிப்பார். ஆகவே இவன் என்ன பண்ணுறான்? அந்த தூர தேசம் இழுக்குது. அந்த இழுக்கிற அந்த தூர தேசத்தில் போயிட்டு அவனுடைய ஆஸ்தியை எல்லாத்தையும் விற்று என்ன பண்ணிருக்குது? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி, வாழ்க்கை துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு அக்கிரமம் உள்ள ஒரு வாழ்க்கையாக அந்த வாழ்க்கையில் இருக்குது. அது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறான்? அழித்து போட்டு விட்டான். பாருங்க, எத்தனை பேர் பிள்ளைங்களுக்கு பஞ்சு மிட்டாய் கேட்டவொடனே வாங்கி கொடுக்குறோம்? வாங்கி கொடுக்குறீங்களா இல்லையா? அதுலேயும் அது ரோஸ் கலராக இருந்தால் அதுதான் கேட்கும் அந்த பிள்ளைங்க. என்ன கலரில் இருக்கும்? வாங்கி கொடுத்த உடனே நம்மளும் சும்மா இருக்கிறது இல்லை, அது கொஞ்சம் பிடிங்கி துண்டுறது. இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரில, நான் பண்ணியிருக்கிறேன். 2 பிள்ளைங்கிட்டையும் பிடிங்கிடுவேன், கொஞ்சம் கொஞ்சம் பிடிங்க, நாக்கில் வச்சிருவேன். நாக்கில் வச்சோன்னே என்ன பண்ணுது? அது ரொம்ப இனிப்பாக இருக்குது, இன்னும் பிடிங்கி துண்ணலாமான்னு இருக்குது. வேணாம், நம்மளே வாங்கி கொடுத்துட்டு நம்மளே பிடிங்கி தின்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம்? விட்டுடுறோம். உண்மையா இல்லையா? எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அல்லேலூயா. இதுதான் பாவத்தினுடைய தன்மை. அதுதான் அல்லேலூயா. அந்த பாவத்தினுடைய தன்மை யாரையும் வேணாலும் இழுக்கும். அல்லேலூயா. யாரை வேணாலும் இழுக்கும், ஈர்க்கும், இனிக்கும். அல்லேலூயா. ஈர்க்கும், இழுக்கும், சந்தோஷத்தையும் கொடுக்கும். பாவம் சந்தோஷத்தையும்
கொடுக்கும். அதனால தானே போய் செய்கிறோம் இல்லையா? பாவம் கசந்துதுன்னா போய் செய்வோமா? பின்னாடி கசக்குது, முன்னாடி என்ன பண்ணுது? இனிக்குது. அல்லேலூயா. அப்போ அதுதான் அந்த அற்ப சந்தோஷம். அதுதான் வேதம் என்ன சொல்லுகிறது? மோசே பாவ அனித்திய சந்தோஷங்களை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோட கூட பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. அப்ப இந்த உலகம் பிசாசானவன் ஈர்க்கும்படி, இழுக்கும்படி, அழிக்கும்படி, வாழ்க்கை கசக்கும்படி அதில் என்ன பண்ணுறான்? கொஞ்சம் சுவையை வைத்து விட்டு நம்மை அதில் விழுந்து போக செய்து நம்முடைய ஆழ் மனதில் போய் அது பதிஞ்சு அதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்ற மாதிரி அதை செய்ய வச்சு நம்ம என்ன பண்ணுறான்? நம்முடைய ஆழ் மனதிலே அந்த ஆசையை தூண்டி விட்டு, பார்வையினாலே அந்த காட்சியை பார்க்க வைத்து தூண்டி விட்டு நம்ம என்ன பண்ணுறான்? அழிக்கிறான். எங்க அழிக்கிறான்? ஆத்துமாவை அழிக்கிறான். வெளியில தெரியாது, உள்ள ஆத்துமா அழிந்து போயிருக்கிறது, உள்ள இருக்கிற ஆத்துமா நொறி சிதைந்து போயிருக்கிறது, உருக்குலைக்கப்பட்டிருக்கிறது, வெளியில தெரியாது, உள்ள ஆழ் மனதில் இருக்குது. அது அவனுடைய அஸ்திபாரத்தை என்ன பண்ணியிருக்கிறது? அல்லேலூயா. ஆட்டிக்கிட்டு இருக்குது. அழிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது? அஸ்திபாரத்தை. அல்லேலூயா. எல்லாம் அமைதியாகிட்டீங்க. இவர் நல்லா சொல்லுவார்னு பார்த்தோம், விசுவாசத்தை சொல்லுவாரு, ஆசீர்வாதத்தை சொல்லுவார் பார்த்தா அடியிலே கை வைக்கிறார், அடிமடியிலே கை வைக்கிறாருன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. பாவம் அதான் சொல்றாரு, உன் கண்களின் காட்சிகளின் படி நட, ஆனா தேவன் இதையெல்லாம் கொண்டு வந்து நியாயத்தில் நிறுத்துவார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவால்? அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனாலே தானே. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மேட்டிமை, அகந்தை, ஆணவம், செருக்கு, இருமாப்பு என்கிற இந்த பிசாசுடைய குணங்கள் எல்லாம் ஒரு மனிதனை உருக்குலைக்கிறது, சிதைக்கிறது, அழிக்கிறது. அல்லேலூயா. அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணுது, டிஸ்பிகர் பண்ணுது. டிஸ்பிகர் பண்ணுதுன்னா நம்ம கூட பேசுகிறோம்ல, வாலிபத்தில் பேசியிருப்போம், வாலிபர் பேசிப்பாங்க, சரியான ஃபிகர்டா அப்படின்னுவோம். அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? நல்ல ஒரு உருவம் இல்லையா? அந்த நல்ல உருவம் ஆத்துமா அதை டிஸ்பிகர் பண்ணுதுன்னா உருக்குலைக்கிறது. அவனுடைய பார்வையின் மூலமா, அவன் கேட்குற காரியங்கள் மூலமா, பேசுகிற பேச்சுக்கள் மூலமா அவனுடைய இருதயத்தை என்ன பண்ணுது? சிதைக்கிறது, உருக்குலைக்கிறது, அழிக்கிறது. பாவம், இந்த அந்நிய சக்தி, இந்த அழிவின் சக்தி, இந்த பிசாசனுடைய சக்தி அழிக்கிறது. அப்போ ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு தான் அந்த சொன்னேன். அது என்ன சொன்னேன்? இந்த பஞ்சு மிட்டாய் இன்பம், இந்த பஞ்சு மிட்டாய் இனிப்பு நீங்க 10 வாங்கி கொடுங்க, 10 வாங்கி கொடுங்க, இல்லை 10 வாங்கி நீங்க சாப்பிடுங்க. உங்க வாய் நிறையுமா? இல்லை வயிறு நிறையுமா? இல்லை சரீரத்துக்கு தேவையான சத்து கிடைக்குமா? எதுக்குமே கிடைக்காது. பாவ இன்பங்கள், அனித்தியமான பாவ இன்பங்கள் எந்த விதமான ஒரு நன்மையும் கொண்டு வராது என்பதற்காக இதை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எந்த விதமான பஞ்சு மிட்டாய் இன்பங்கள், அதெல்லாம் எப்படி, என்ன இன்பங்கள்? நம்மளை தூண்டும் போது சொல்லணும், அதெல்லாம் பஞ்சு மிட்டாய் இன்பங்கள். எனக்கு வாயின் நிறையாது, வயிறு நிறையாது, என் சரீரத்துக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்றதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். அப்போ தான் அது என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, அது குப்பை, ஜங்க் ஃபுட் என்று சொல்லுகிறார்கள். சில துரித உணவுகளை கூட என்ன சொல்கிறாங்க? ஜங்க் ஃபுட்டு. ஜங்க் ஃபுட்டுன்னா என்ன? குப்பை, குப்பையான உணவு என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. இதுதான் நடக்குது. சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அல்லேலூயா. பாவம் என்ன பண்ணுகிறது பாருங்க. இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு வந்திருக்கிறீங்க, நாங்கள் கொடுக்கறதுக்கு இருக்கிறோம், இலவசமாய் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பாவத்துக்கு என்ன பண்ணணும்? பாவத்துக்கு செலவு பண்ணணும். டாஸ்மாக் போனா அன்னைக்கே நான் 500 ரூபா செலவு பண்ணவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு எவ்வளோ பண்ண நான் பண்ண? அல்லேலூயா. பாவம் பண்ணுவதற்கு என்ன பண்ண வேணும்? பணம் வேணும், ஏதாவது வேணும், யாராவது வேணும்.
உண்மைதானே? உண்மைதானே சொல்லிட்டு இருக்கிறேன். பாவம் அழிக்கிறது. என்ன பண்ணுது? துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் தூக்கம் வருது போல இருக்குது. கொட்டாய் வேலை விடுறாங்க கொஞ்சம் பேர். அல்லேலூயா. பாருங்க, எல்லாவற்றையும் அழித்து போட்டானா. துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி, அப்படியே பிரசங்கம் பண்றேன்னு தெரியல எனக்கு, தூக்கம் வர்ற மாதிரி. அல்லேலூயா. துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அதற்கு பின்பாடு என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிட்டு. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்புறான். வேலை என்ன, எப்படிப்பட்ட வேலை கிடைக்குது? பன்றிகள் மேய்க்கிற. பன்றிகளை மேய்க்கிறதுனா சாதாரணம் கிடையாது. அது எங்க இருக்கும்? சேத்துல தான் இருக்கும். எங்க இருக்கும்? அது நல்ல இடத்துல இருக்காது. அல்லேலூயா. தெரியும் நினைக்கிறேன், நிறைய பேருக்கு தெரியுது கரெக்டா, பன்றிகள் சேத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த வேலை கிடைக்குது அவனுக்கு. அப்போ அது மாத்திரமல்ல, அப்போது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. தகப்பனோட கூட இருக்கும்போது எத்தனை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபீஸ் கட்டணும்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு கவலையெல்லாம் இருக்கு. அப்பா கட்டுவாரா கட்ட மாட்டார் யாராவது கவலைப்படுறீங்களா? அப்பா எங்கெங்கேயோ ஓடி உழைச்சி யார் கையை பிடிச்சி காலை பிடிச்சி என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒன்று பண்ணி ஃபீஸை கட்டிடுறாரு. வீட்டில் யாராவது கவலைப்பட்டுருக்கிறீங்களா? அப்பா எப்படி கட்டுவார்? மத்தியானம் சோறு இருக்குமா? நைட்டு டிஃபன் இருக்குமா? இன்றைக்கி சிக்கன் வாங்குவாரா மட்டன் வாங்குவாரா? யாராவது கவலைப்பட்டுருக்கிறீங்களா? ஆர்டர் போகிற எனக்கு சிக்கன் வேணும், எனக்கு மட்டன். இது யார் வேலை செய்கிறது? தகப்பன் செய்கிறார் இதெல்லாம். அல்லேலூயா. யாருக்கு செய்கிறாரு? தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்கிறாரு. இங்கே என்ன நடக்குது? தன்னுடைய வாழ்க்கையை துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் அழித்து போட்டு பன்றிகள் மேல்க போய் வயிறு காலியாகி பன்றி தின்ற தவிட திங்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். அதை கூட யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க. அல்லேலூயா. பாவம் ஒரு மனிதனை எவ்வளவாய் அழிக்கிறது. அல்லேலூயா. அழிக்கிறது. வீட்டில் இருக்கும்போது, அப்பா இருக்கும்போது எதை பற்றியும் நம்ம கவலை கிடையாது. ட்ரெஸ்ஸு வேணுமா ட்ரெஸ்ஸு வேணும், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வேணுமா ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வேணும், பஸ் பாஸ் எடுக்கணுமா பஸ் பாஸ் வேணும், காயில் டெய்லி கரெக்டாக பாக்கெட் மணி வந்துடுது. எந்த கவலையுமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு? கடவுள் தேவன் தேவனாய் போச்சு, வயிறு அவனுக்கு தேவனாய் போயிடுச்சு. இப்போ அல்லேலூயா. வயிறு கேட்குது. அந்த வயிற்றுக்கு கொடுக்கறதுக்கு பன்றிகள் கூட தின்னுகிற தவிடு இல்லாமல் ஆகிப்போச்சு. என்ன காரணம்? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாவும் என்ன பண்ணுறான்? துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் அழித்து போட்டான். மூத்தகுமாரன் சொல்கிறான் இல்லையா, வேசிகளிடத்தில் ஆஸ்தி அழித்து போட்டவனுக்கு நீ கொளுத்த கண்ணினை அனுப்பித்திருக்கிறீரே. அப்போ இவனுக்கு தெரியுது எப்படி அழிச்சிருக்கான்னு தெரியுது. வேதமும் சொல்லுது துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி. அப்போது அவனுக்கு அந்த நிலைமையில தான் என்ன யோசிக்கிறான்? அவனுடைய நினைவு ஆழ் மனதில் ஒன்று இருக்குது. ஒன்று, அந்த பாவம் அந்த ஆழ் மனதை அசைத்து விட்டது, அவனை தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து துண்டித்து விட்டது, தூரதேசத்துக்கு இழுத்து விட்டது, துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் அழித்து விட்டது. ஆனால் இன்னொன்று உள்ள இருக்குது. அது அவன் என்ன யோசிக்கிறான்? அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, அல்லேலூயா, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய புத்தி தெளிது. அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லைன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை ரிப்பன்ட், மனம் திரும்புங்கள். ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? அல்லேலூயா. அது தகப்பனுடைய ராஜ்யத்திலே என்ன இருக்குது? அவனுக்கு புத்தி தெளிந்த போது, மனம் திரும்பி புத்தி தெளிந்த பொழுது, தன்னுடைய தகப்பனுடைய ராஜ்யத்திலே என்ன இருக்குது? அங்க கூலிக்காரர்கள் கூட பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. அதைத்தானே சொல்றான் அவன். அல்லேலூயா. அது எங்க இருக்குது? தன் தகப்பனோட வீட்டில் இருக்கும்போது பதிந்து போன பல காரியங்கள் இருக்குது. அவனுடைய இருதயத்தில் பல காரியங்கள் இருக்கிறது. அங்க என்ன சொல்றான்? அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரில் எத்தனையோ பேருக்கு, அல்லேலூயா, என்ன சொல்றான்? எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு. பூர்த்தினா தெரியல,
இலை நிரம்புறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சங்கீதக்காரன் சொல்றான் இல்லையா? போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. போதுமா 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 போதும் போதும் சொல்ற அளவுக்கு போட்டுட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. கழுத்து வரைக்கும் சாப்பிடலாம். அல்லேலூயா. இந்த சபையில் ஒரு தடவை கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு போனேன் நான். அல்லேலூயா. அவ்வளோ ருசியாக கறி குழம்பு வச்சுருந்தாங்க. என் மனைவி கேட்டாங்க, என்னங்க அவங்களுக்கு ஒன்றுமே வைக்கல நீங்கன்ட்டு. அல்லேலூயா. அப்படி ஒரு பூர்த்தியான ஒரு சாப்பாடு இருக்கிறது. நானும் பசினால் சாகிறேன். அல்லேலூயா. எப்போ தெரியுது? அது புத்தி தெளிந்த பொழுது. அல்லேலூயா. அப்போ பிசாசு ஒரு ஆழ்த்துவத்தை, ஒரு மனிதனுடைய அஸ்திபாரத்தை பார்க்குறான். கண்ணை பார்க்க வச்சு, அதான் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. பெருமை சொல்றாரு இல்லையா? பொறாமைக்கு எதிர்த்து நிற்க முடியாது. பெருமை பெருமை தேவனுக்கு பிடிக்காது. அப்போ இவைகளெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்து அவனை அழித்து போட்டுட்டு அவன் என்ன சொல்றான் பாருங்க, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் ஹல்லேலூயா உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். அதுக்கப்புறம் வருது பாருங்க, இனிமேல் நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லிக் கொள்வதற்கு போதும். பாருங்க, முதல்ல போய் அப்பா கிட்ட போய் என்ன கேட்குறான்? சொத்து கேட்குறான். சொத்தை எனக்கு பிரித்து கொடு. பசங்க கேட்குது, எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு. அம்மா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ வாங்கி கொடு. அல்லேலூயா. உரிமை இல்லையா? என்ன கேட்குது? உரிமை பாராட்டுது. தகப்பன் மகள், தகப்பன் மகன், தாய் மகள், தாய் மகன், இதெல்லாம் என்ன பண்ணுது? உரிமை பாராட்டுறதுனால தான் போய் கேட்குறான், எனக்கு வரும் பங்கை எனக்கு கொடுன்னு கேட்குறான். அதனுடைய அர்த்தம் என்ன? குமாரன் என்று சொல்லிக் கொள்கிற அர்த்தம். இப்போ பாவம் அவன் உருக்குலைத்து விட்டது, சிதைத்து விட்டது. அவன் என்ன பண்ணிடுச்சு? அவனுடைய அஸ்திபாரத்தை என்ன பண்ணிடுச்சு? அழித்து விட்டது. அஸ்திபாரத்தை பாவம் அழித்து விட்டது மாத்திரமல்ல, அதுக்கு அவன் சொல்றான், என்ன போய் சொல்றான்? நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லிக்கொள்ள பாத்திரன் அல்ல. பாவம் எப்படி அழிச்சிருச்சு பார்த்தீங்களா? அல்லேலூயா. பாவம் ஒரு மனிதனை, தகப்பன் மகன் என்ற அந்த உறவை என்ன சொல்லிடுச்சு? இப்போ உன் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கே என்னால் முடியல. அல்லேலூயா. நாம கூட சொல்றோம்ல, இனிமே என் மூஞ்சில முழிக்காத, நீ இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டேன், என் செத்தா கூட என் மூஞ்சில முழிக்காத சொல்றாங்களா இல்லையா? வாழ்க்கையில கூட கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் கேள்வியே பண்ணலையா? ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க போல இருக்கு. அல்லேலூயா. இருக்குதா இல்லையா? என் மூஞ்சில முழிக்காத. எத்தனை விரோதங்கள், எத்தனை பகைகள். நீ எனக்கு பிள்ளையும் கிடையாது, நான் உனக்கு அப்பனும் கிடையாது, என் மூஞ்சில முழிக்காத. எல்லாம் இந்த பாவம் ஒரு மனிதனை அழித்ததினாலே, சிதைத்ததினாலே, உருக்குலைத்ததினாலே ஏற்பட்டிருக்கிற காரியங்களா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இவனை என்ன பண்ணிடுச்சு? இப்போ உரிமை பாராட்டி சொத்தை கேட்டவன், சொத்தை எழுதி வாங்கிட்டு போனவன், ஒரு உரிமையில் ஒரு அதிகாரத்தில் போனவன், இப்போ என்ன சொல்றான்? இனி நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லிக்கொள்ள பாத்திரன் அல்ல. அதுக்கு அடுத்த வார்த்தை இன்னும் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அவன் என்ன கேட்குறான்? தன்னுடைய தகுதியை என்ன பண்ணுறான்? இழந்துட்டேன்னு அவனுக்கு தெரியுது. தன்னுடைய தகுதியை, நான் எல்லாவற்றையும் இழந்துட்டேன், நான் குமாரன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் பாத்திரன் அல்ல. அந்த மூஞ்ச மாற்ற முடியுமா? உன் மூஞ்ச மாற்ற முடியுமா? என் மூஞ்ச மாற்ற முடியுமா? முடியுமா? சாயல் இருக்குது. அப்பா சாயல் பிள்ளைக்கு இருக்குது, பொண்ணுக்கு இருக்குது, அம்மா சாயல் இருக்குது. அதை மாற்றவே முடியாதுங்க. அந்த சாயலை மாற்ற முடியாது. ஆனால் அது எங்க அழிச்சிருக்குது? எங்க இடத்துல அழிச்சிருக்குது? பாவம் எந்த இடத்துல அழிச்சிருக்குது? மூஞ்ச மாத்திருச்சா? பாவம் மூஞ்ச மாத்திருச்சா? இல்ல முகத்தை மாத்திடுச்சா? உள்ள ஆத்துமாவை மாத்திடுச்சு.
மனிதனுடைய அஸ்திபாரத்தை பாவம் அழித்து விட்டது, உருக்குலைத்து விட்டது. அந்த அடையாளத்தை, வெளியில இருக்கிற அடையாளத்தை மாற்ற முடியல, ஆனா உள்ள இருக்கிற அந்த அடித்தளம் மாறி போய் விட்டது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அவன் உள்ள நொந்து, உள்ள வெந்து, உள்ள அழிந்து சொல்றான், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லிக்கொள்ள பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. அதை மாற்றவே, அதுதான் மாறி போச்சு. பாவம் எதை அழிக்குது? ஒரு மனிதனுடைய ஆத்மாவை அழிக்கிறது, உருக்குலைக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க, இன்னொரு பெரிய காரியத்தை செய்யறான் பாருங்க. பாவம் எவ்வளவு உருக்குலைக்குதுன்றதை பாருங்க. அடுத்த வார்த்தை சொல்றான் பாருங்க, நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாய் வைத்துக் கொள்ளும் என்பேன். பாருங்க, கொஞ்சம் கவனிக்கணும். வேலையை நான் தப்பு சொல்றது இல்லை, வேலை நல்லது. திருடுறதுக்கு பதில் குப்பை கூட பொறுக்கி பொழைச்சிட்டு போயிடலாம். அல்லேலூயா. இல்லை, குப்பை பொறுக்கி பொழைக்கிறது கூட தப்பு இல்லை, வேலை தப்பு கிடையாது. அவன் திருடலை, யார் பாக்கெட்டில் அப்படி கை விட்டு எடுக்கல, திருடலை, யாரையும் கொள்ளை அடிக்கலை, அது வேலை நல்லது தான். ஆனால் அந்த குமாரனுடைய சாயலை பாவம் எப்படி உருக்குலைக்கிறது பாரு. முதல்ல பாருங்க, இன்றைக்கி வேலைக்காரங்க இருக்காங்க. வேலைக்காரங்கன்னா மாத சம்பளம் இல்லையா, அது இல்லாமல் நல்லது கெட்டதெல்லாம் அவங்களுக்கு செய்யணும் வேலைக்காரங்களுக்கு. கூலிக்காரங்களுக்கு அது கிடையாது. காலைல வருவாங்க, சாயங்காலம் போயிடுவாங்க. சாயங்காலமே கூலி கொடுத்து விட்டுணும். அவங்களுக்கு எது நம்ம பாடு பார்க்க தேவையில்லை. அவங்க விரும்பினா வருவாங்க, விரும்பலைன்னா வரமாட்டாங்க. அடிமை இன்னும் மோசம், அடிமை இன்னும் மோசம். 24 மணி நேரம் எப்போ கூப்பிட்டாலும் வேலை செய்யணும். அல்லேலூயா. ஒரு பாவம் ஒரு மனிதனை எப்படி உருக்குலைக்கிறது? அவன் சொல்றான், குமாரன் என்று சொல்லிக்கொள்ள பாத்திரங்கள், அதோட நிறுத்தியிருக்கலாம். அந்த பாவம் அவனுடைய ஆழ்த்துவத்தை, அவனுடைய ஆத்மாவை எப்படி உருக்குலைத்திருக்கிறது? உங்களுடைய கூலிக்காரில் ஒருவனா என்னை வைத்துக் கொள்ளும். வீட்டில் நான் என்ன பண்றேன்? கூலி வேலை செய்ய லாய்க்கு. பாவம் குமாரனுடைய சாயலை என்ன பண்ணுது? அழித்து போடுகிறது, கூலிக்காரனை மாத்துறது, அடிமையா மாத்துது, ஒண்ணுமில்லாதவனா மாத்துறது. எந்த விதமான ஒரு நன்மைக்கும் ஒரு எஜமான் கிட்ட கூட ஒரு நன்மையை அனுபவிக்க முடியாதபடி ஒரு கூலிக்காரனாய் பாவம் என்ன பண்ணுது? தன்னுடைய தேவனிடத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுது? பிரித்து போடுகிறது. ஹல்லேலூயா. எந்த அதிகாரமும் இல்லை. தகப்பனிடத்துல போய் ஒரு உரிமை பாராட்டக்கூடிய, ஒரு அந்தஸ்து அதிகாரம் பாராட்டக்கூடிய, நெஞ்ச நிமித்தி நடக்கக்கூடிய, தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய எந்த விதமான ஒரு காரியத்தை என்ன பண்ணுது? அவனுடைய ஆத்மா பாதிக்கிறது. பாவம் பாதித்து அவனை உருக்குலைத்து சிதைத்து வைத்திருக்கிறது. அவன் தேவன்கிட்ட போக முடியுமா? நான் கேட்கிறேன், பாவம் பண்ணிட்டு அவன் தேவன்கிட்ட போக முடியுமா? பாவ வாழ்க்கை விரும்புகிறவன் கண்கள் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமையை விரும்புகிறவன் ஜீவனுள்ள தேவனிடத்துல வர முடியுமா? வர முடியாது. அதனாலதான் அவனே தனக்கு அதை ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி அதுகிட்ட போயிட்டு வந்துறான். அது கேட்காது. அதுகிட்ட போய் எந்த விதமான ஒரு இதோட அவன் போக வேண்டியது இல்லை. கரெக்டா? அல்லேலூயா. அதனாலதான் அவன் தனக்கு ஒரு தெய்வத்தை தனக்கு உண்டு பண்ணி அதுக்கு முன்னாடி பணிந்து கொள்கிறான். ஏன்? அங்க போகலாம், அங்க நெஞ்சு நிமித்திட்டு போகலாம். ஏன்னா அது கேட்காது, பேசாது, பார்க்காது, எதுவும் பண்ணாது. உண்டா இல்லையா? அல்லேலூயா. ஆனா இவர்கிட்ட வந்தா இவருக்கு எல்லாம் தெரியும். இருதயங்களை ஆராய்ந்தறிகிற தேவனாய் அவர் இருக்கிறார். உன் இருதயத்தினுடைய நினைவுகளை தோற்றமாய் பார்க்கிறார். உன் எண்ணங்களை எல்லாம் வகை இருக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். இங்க வரும்போது என்னாவது? அதனாலதான் வரமாட்டாங்க. அல்லேலூயா. இங்க வந்தா போய் இருதயத்தை போய் என்ன பண்ணுவான்? குத்துவான். அல்லேலூயா. திருக்குவான். உபதேசியார் பிரசங்கிக்கிறவன் திருக்குவான். பிடிச்சி என்ன பண்ணுவான்? அல்லேலூயா. இது ஆத்துமாவுக்கு பிரசங்கம் போய்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு மனிதனை டிஸ்பிகர், உருக்குலைக்கிறது, ஆத்மாவை உருக்குலைக்கும் போது தான் தன் தகப்பனிட்ட வரும்பொழுது என்ன பண்ணுறான்? அவனால் நம்முடைய குமாரன் என்று சொல்லிக்கொள்ள பாத்திரன் அல்ல, என்னை ஒரு கூலிக்காரனா வைத்துக்கொள்ளும் என்று சொல்லி உள்ள நொறுங்கி உடைக்கப்பட்டவனாய், அவமானப்பட்டவனாய், தலை நிமிர முடியாதவனாய், நெஞ்ச நிமித்தி நடக்க முடியாதவனாய் பாவம் என்ன பண்ணுது? ஒரு மனுஷனை ஜீவனுள்ள தேவனிடத்துல வர முடியாதபடி துண்டித்து விடுகிறது. அல்லேலூயா.
அதனால தான் உள்ளே வந்து உட்கார மாட்டாங்க, பிடிக்காது. இவர் என்ன நம்ம கதையை சொல்லிக்கிறாரு, அல்லேலூயா, இவர் சரியில்லை அப்படின்றவாங்க. அப்போது அதனால தான் வேதம் என்ன சொல்லுகிறது, இருதயத்தினுடைய நினைவினால் வாய் பேசும். அவனுக்கு குற்ற உணர்வு, ஆக்கினி தீர்ப்பினுடைய உணர்வு, முகம் அப்படியே தான் இருக்குது, அப்பா மாதிரியே தான் இருக்குது முகம். ஆனால் ஆத்துமா சிதைக்கப்பட்டதுனால, பேஸ்மெண்ட்டு சிதைக்கப்பட்டதுனால, உருக்குலைக்கப்பட்டதுனால நான் அப்பான்னு சொல்ல முடியல. ஹல்லேலூயா. இதுதான் காட்டன் கேண்டி என்கிற பஞ்சு மிட்டாய் இன்பங்கள் செய்கிற காரியம் இது. ஹல்லேலூயா. இது எது செய்ததா? பஞ்சு மிட்டாய் இன்பங்கள் செய்கிற காரியம் இது. அப்போ அவன் பாருங்க, இதில் இன்னொரு பெரிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் 20வது வசனம் படிங்கம்மா. போதும் பாருங்க, இந்த தகப்பனுடைய அன்பை பார்த்தீங்கன்னா, அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை பார்த்துட்டான். அப்போ என்ன பண்ணுறான், தகப்பனுக்கு தெரியுது இது ஒரு நாள் வரும். எப்போ வரும்? ஒரு நாள் இதெல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இது திருப்பி வரும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. இந்த அன்பு எதிர்பார்க்குது. இந்த குமாரன் என்கிட்ட வருவான்னு தகப்பனா இருந்தா, அந்த தகப்பன் பெத்த தகப்பனோ தாயோ இருந்தா, நீ எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, உன்னுடைய ஆத்மா எங்க இருக்கும்? ஹல்லேலூயா. பாதி வழியில் வரும்போதே போன் போட்டேன், ஏம்மா நீ வீட்டில் தனியாக இருக்க, வீட்டை பூட்டிட்டு இரு, யார் வந்தாலும் திறக்காத. ஹல்லேலூயா. பிள்ளைய காப்பாற்றுற அன்பு, பாதுகாக்கிற அன்பு, பராமரிக்கிற அன்பு அவனுக்கு தெரியுது, தகப்பனுக்கு தெரியுது. தகப்பன் அவனை எங்க கண்டிருக்கிறான்? தூரத்தில் கண்டு. இவன் தூரத்தில் வரும்போது பார்த்துட்டார் அப்பா. அப்போ இந்த தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டதா அன்பா இருக்குது? நீ எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உன்னை காண்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கண்ணின் மணியை போல காக்கிற தேவன் நம்முடைய தேவன். யாரு? கண்ணின் மணியை போல காக்கிற தேவன். அவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் அப்படிப்பட்ட அதை சொல்லுகிறது. பாருங்க, இதில் 5 காரியங்கள், தகப்பன் செய்கிற 5 காரியங்கள். மகன் அறிக்கை பண்றான், நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லிக்கொள்ள பார்த்தனால உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராய் வைத்துக்கொள்ள என்று சொல்லுகிறான். ஆனா இந்த தகப்பனுடைய காரியங்களை 5 காரியங்களை காட்டுறேன். ஒரு வசனத்தில் 5 காரியங்களை காட்டுறேன் பாருங்க. அவனுடைய தூரத்தில் வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி, ஹல்லேலூயா, கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அப்ப எத்தனை காரியம் இருக்குது? கண்டு, மனதுருகி, ஓடி, கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். 5 காரியங்கள் ஒரு வருஷத்துல லோடட்னா அவ்வளவு தேவன் தன்னுடைய அன்பை அந்த ஒரு வசனத்துல, தேவனுடைய அன்பை ஒரு வசனத்துல காட்டுகிறார். பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் என்ன பண்ணுதான்? மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. அப்போ ஒரு தகப்ப வயசானவர் தான் இதுல இல்லையா? தகப்பன் கொஞ்சம் வயசானவராக இருக்கணும். அந்த தகப்பன் அவனை கண்டவுடன் என்ன பண்றாரு? ஓடி, மனதுருகி ஓடி. ஹல்லேலூயா. 5 காரியங்கள். அதனாலதான் சொல்றேன், சிலுவையிலே 5 காயங்களை பட்டார் அவன். ஹல்லேலூயா. சிலுவையில் எத்தனை காயங்கள்? 5 காயங்கள் அவர் பட்டார். 5 காயங்களை ஏற்றுக்கொண்டார் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய ரோகங்களுக்காக, நம்முடைய தரித்திரத்துக்காக, நம்முடைய நல்வாழ்விற்காக சிலுவையிலே 5 காரியங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்றாரு, ஸ்திரியானவள் தன் பாலகனை மறப்பாளும், தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளும். அல்லேலூயா. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாள், அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பேன். இதுதான் தேவனுடைய அன்பு.
இந்த தேவனுடைய அன்பு தான். தூரத்தில் நீ மனம் திரும்பி வரும் பொழுது என் தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, சம்பூர்ணமான ஆசீர்வாதம் இருக்கு, நிறைவான ஆசீர்வாதங்கள் இருக்கு என்று நீ மனம் திரும்பி நீ வரும் பொழுது என்ன பண்றாரு, அந்த தகப்பன் வந்து நீ கூலிக்காரன் சொல்ற, நீ அடிமைன்னு சொல்ற, நான் உன் குமாரனை சொல்லிக்கொள்ள பாத்திரன் இல்லைன்னு சொல்ற. ஆனா அந்த தகப்பன் அதையெல்லாம் காதுல வாங்கவே இல்லை. அல்லேலூயா. அவர் காதுக்குள்ளே அது போகல. அவருடைய இருதயத்தில் நீ குமாரனாகவே தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை குமாரன் என்று சொல்கிறார். வேதம் என்ன சொல்கிறது? நான் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பாவிகளுடைய நேசன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? பாவியின் நேசன் நான், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். உன்னை நேசிக்கிறாரு. உன்னிடத்தில் இருக்கிற பாவத்தை தான் அவர் அருவருக்கிறார். அல்லேலூயா. உன்னை நேசிக்கிறார். நம்ம நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பிட்ட, நீ வந்துட்ட, நீ சாயல் இல்லை நீ சொல்ற, ஆனா நான் என் சாயலாதான் உன்னை வச்சிருக்கிறேன், என் சாயலாதான் படைச்சிருக்கிறேன், என்னுடைய சாயல்படி என்னுடைய ரூபத்தின்படி தான் நான் உண்டாக்கி இருக்கிறேன், நீ என்னுடைய குமாரன் தான். பிசாசு உன்னை அழித்து போட்டான், துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி உன்னை அழிக்க வைக்கிறான். ஆனா நீ மனம் திரும்பி நீ வந்துட்ட, நீ என்னுடைய குமாரன் தான். அவர் அது காதிலே வாங்கல. காதிலே வாங்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, அவனை தூரத்திலே கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை கட்டி கொண்டு முத்த செய்கிறார். அதுதான் கிருபையினுடைய முத்தங்கள். அல்லேலூயா. அவர் நமக்கு காண்பிக்கிறது கிருபையினுடைய முத்தங்கள். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், இந்த கர்த்தர் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன் பிடிக்குதுன்னா, அவர் என்ன நேசிக்கிற தகப்பன். என் கிட்ட நான் மனம் திரும்பினா, நான் இந்த தகப்பனை தேடி வந்தா, தகப்பன் வந்து என்ன குமாரனாவை ஏற்றுக்கொள்கிறார். என் ஆத்துமா உருக்குலைக்கப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமா சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவர் அதை மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறாரு? கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை கட்டிக்கொண்டு என்னை முத்த செய்து என்ன பண்றாரு பாருங்க. அடுத்த பாரு என்ன பண்றாரு, இவனுடைய ஆழ் மனதில் இருக்கிறத எப்படி துடைக்கணும். இவன் கூலிக்காரனா வந்திருக்கிறான், ஒரு அடிமையை போல வந்திருக்கிறான், உருக்குலைக்கப்பட்டவனா வந்திருக்கிறான். அதை நான் எப்படி மாத்த போறேன்? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, எப்படி மாத்துறாரு பாருங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், கொளுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரன் மரித்தான், இப்பொழுது உயிர்த்தான். அல்லேலூயா. அப்போ இந்த தகப்பன் வந்து இவனுடைய உருக்குலைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆத்துமாவை, சிதைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆத்துமாவை மறுபடியும் குமாரனாக மாற்றுகிறார். அல்லேலூயா. உன்னுடைய ஆத்துமாவை பிசாசினாலே சிதைக்கப்பட்டு உருக்குலைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆத்துமாவை அடித்தளம், உன்னுடைய அடித்தளத்தை என்ன பண்றாரு? அவர் செப்பனிடுகிறார், சரி பண்ணுகிறார். எப்படி சரி பண்ணுகிறாரு? காதிலே வாங்கிக்கல, இவன் சொல்றத காதிலே வாங்கிக்கல. நான் பாவம் செய்தேன், உங்களுடைய குமாரன் சொல்லிக்கொள்ள பாத்திரம் அல்ல, உங்களுடைய கூலிக்காரர்கள் ஒரு நான் வைத்துக்கொள்ள, அதை காதிலே வாங்கல அவர். அல்லேலூயா. மறுபடி குமாரனாகவே அவர் வைக்கிறார். குமாரனுக்குரிய சகல ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுக்குறார். உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்குறாரு, பாதரட்சியை போடுறாரு, அவனுக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு, முத்தம் கொடுக்குறாரு, மனதுருகிறாரு. அப்படியே என்ன பண்றாரு? அப்படியே அணைத்து கொள்கிறார். அல்லேலூயா. அந்த பிள்ளைங்க எவ்வளோ சந்தோஷப்படும். அல்லேலூயா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நம்ம பிள்ளைய அடித்தா அம்மாவை தான் கட்டி பிடிச்சி ஓடாதுல்ல. சில பிள்ளைங்க ஓடுது, சில பிள்ளைங்க என்ன பண்ணும்? அம்மாவை தான் கட்டி பிடிக்கும். பார்த்துருக்கீங்களா அது? அல்லேலூயா. அடிக்கடிக்கு என்ன பண்ணோம்? அம்மா காலை எல்லாம் பார்த்தது இல்லையா? உண்டு. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தகப்பன் அணைத்து கொள்ளுகிற தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய தகப்பனுடைய அன்பு. பாவம் ஒரு மனிதனை எப்படி டிஸ்ஃபிகர் பண்ணுது, எப்படி அந்த மனுஷன், தேவனை அறியாத மனுஷன் பாதிக்கப்பட்டுட்டார். அழகான பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் அவருடைய வாழ்நாள் பூரா நான் அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? ஏன்னா அவரை தேற்றுவதற்கு ஏன் கடவுள் இப்படி நடக்குது? ஒரு ஜீவனுள்ள தேவன்கிட்ட வந்திருந்தாருன்னா அவர் சொல்லியிருப்பார், நான் உனக்கு நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரியை தரேன், நீ பயப்படாத, உலகத்தில் இப்படி நடக்கும், உனக்கு நடக்காது, உன்னுடைய தேவன் நான் உன் தேவன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றார்? உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உலகத்தில் நடக்கிற காரியங்கள் இருக்கு, உன் ஆத்துமாவை அதனால நீ வந்து உன் ஆத்துமாவில் போய் அதை ஆழமா பாதிக்க விடாத. அல்லேலூயா. உலகத்தில் வந்து ஒருத்தர் சொல்லுவான், வந்து உன்னால் அது செய்ய முடியாதுன்னு சொல்லுவான்.
ஆனால் நீ என்ன சொல்லணும்? என்னால் முடியும். ஏன் முடியும்? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். வசனம் தெரியணும். அல்லேலூயா. பிரசங்கத்தை இருதயத்தில் வச்சிருக்கணும். வாசலில் போனதை விட்டுறக்கூடாது. அப்போ என்ன விசுவாசம் இது? என்னால் முடியும், என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கும், நான் வீடு கட்டுவேன், என் பிள்ளைங்களுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வைப்பேன், என் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, என் குடும்பம் நல்லா இருக்கும், எல்லார் கண்களுக்கு முன்னால் மேன்மை வைக்க. ஏன்? என் கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அல்லேலூயா. என் மேல நேசமா இருக்கிறார், அவர் அன்பின் தேவன், அவர் என் ஜெபத்தை கேட்கிறார், அவர் பேசும் தெய்வம், அவர்கிட்ட நான் பேசுறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இப்படிப்பட்ட ஆள் மனதில், என்னுடைய ஆள் மனதை இந்த உலகத்தின் காரியங்கள் அசைக்க முடியாதபடி, உருக்குலைக்க முடியாதபடி, கவர்ந்து இழுக்க முடியாதபடி அவருடைய அன்பை கவர்ந்து இழுத்து இருக்கிறது என்று எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? அல்லேலூயா. இப்படிப்பட்ட பிரசங்கெல்லாம் வேண்டாம், நீ ஆரணிக்கு வராதுன்னு அனுப்புறாங்க. அல்லேலூயா. அங்க ஜிக்ஜாக் வேலை இருந்தா போதும். அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதீர்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அல்லேலூயா. அதனால நம்முடைய ஆழ்த்துவத்தை யார் எதுவும் பண்ண முடியாது. அல்லேலூயா. யார் அசைக்க முடியாது, யார் உருக்குலைக்க முடியாது. நான் என் கண்களை நான் பார்க்கலாம், மாம்ச கண்களால் பல காரியங்களை நான் பார்க்கலாம், ஆனா எதுவும் என்னை ஆண்டு கொள்ள முடியாது. என்னை ஆண்டு கொள்கிறவர் நேசு. அல்லேலூயா. சொல்லணும். நீர் சொல்லியிருக்கிறீர், பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படி நான் ஆண்டு கொள்ளும்படி நீர் என்னை ஆண்டு கொள்ளும். அல்லேலூயா. ஏன்? நீர் என் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த நோய் வந்துச்சு, நீ தேற மாட்ட, உங்ககிட்ட இருக்க வருமானத்தால் நீ வீடு கட்ட முடியாது, உன் பிள்ளைங்களை நீ படிக்க வைக்க முடியாது, இந்த ஊர்ல இருந்து நீ மேல வர முடியாது சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி சொல்லுங்க, என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. என் தேவன் நல்லவர், அவர் மனதுருக்குகிற தேவன், அவர் நான் கேட்டா கொடுப்பாரு, நான் பேசினா அவர் கேட்பாரு. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? அல்லேலூயா. அதனால இந்த தேவனோடு கூட நீங்க ஐக்கியம் வைங்க. இந்த தேவனை பாருங்க, இந்த வசனத்தை நாடுங்க, இந்த வசனத்தை நீங்க தேடுங்க. அல்லேலூயா. அதுதான் அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, அந்த நொறுங்கி போயிருக்கிற ஆத்துமாவை அவருடைய வார்த்தைகள், தகப்பனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லியிருக்கோம்? தன்னுடைய ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியை போடுங்கள், கொளுத்த கந்தை கொண்டு வந்து அடிங்கள், நான் புசித்து சந்தோஷமாயிருப்போம். அப்போ இந்த வார்த்தைகள், இந்த தகப்பனுடைய வார்த்தைகள் கூலிக்காரன் அவர் அந்த அப்படிப்பட்ட நொறுங்கி போன ஆத்துமாவுக்கு அடடே, அப்ப அதே அதிகாரத்தை கொடுக்கிறாரு, மகன் என்ற அதிகாரத்தை கொடுக்கிறாரு, குமாரன் என்ற அதிகாரத்தை கொடுக்கிறாருன்னும் போது இந்த ஆத்துமாவுக்கு என்ன இருக்குது? அது கொழுப்பான ஒரு வார்த்தைகள். அல்லேலூயா. அங்க பன்றி தின்ற தவிடு கிடைக்கல, இங்க கொழுப்பான ஆசீர்வாதமான வார்த்தைகள், குமாரன் கூடிய அதே அதிகாரம். அல்லேலூயா. அப்ப பாவம் உருக்குலைச்சா என்ன பண்ணுது? அழிக்குது, டிஸ்பிகர் பண்ணுது, உருக்குலைக்கிறது. ஆனா தேவனுடைய வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணுது? தூக்குகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம உலகத்தில் எதை பார்த்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, நம்ம கலங்க தேவையில்லை. அவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா.